Good morning, Mr. Good morning, good morning. Am I audible? Good morning. Good morning. Yes. Super audible. Very good. நம்ம வந்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டமில் என்னென்ன கொஷின்லாம் கேட்பாங்க, அந்த கொஷின் எல்லாத்தையும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் நம்ம மெயினாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு சாப்டர் பை சாப்டராக நம்ம பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்ட்டாக நாட் ஆல் த கொஷின், புக் பேக் அண்ட் புக் இன் இதெல்லாமே கலந்த மாதிரியும் என்னென்னலாம் கேட்பாங்க, எந்தெந்த கொஷின்லாம் அதிகமாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to see it. சரியா? ஆமாம், எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷினும் சொல்லித்தரேன். அதுக்காக ஒரே நாளில் முடிஞ்சிடாது. சரியா? ஒரே நாளில் முடிஞ்சிடாது. இட் வில் டேக் டைம். ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் தான் கிளாஸு. ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. சரியா? ஆல் இன் ஒன் லைப்ரரியில் வரலையா, நான் என்னென்னு செக் பண்ண சொல்கிறேன். சரியா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் யாரும் நம்மளோட ஆல் இன் ஒன் லைப்ரரியில் ஜாயின் பண்ணலைன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல் இன் ஒன் லைப்ரரின்னு இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோ அல்லது 7th சாப்டர் வீடியோலாம் அதில் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். 7th சாப்டர் நான் சொல்லி தருவேன். எஸ் 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 11th ஸ்டாண்டர்டுக்கு லைவ் இப்போ 5:45க்கு முடிஞ்சிடும். இந்த லைவ் ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் தான். ஸோ இன்றைக்கி முடிஞ்சிடும். இதே மாதிரி டெய்லி காலையில் இருக்கும். ப்ளஸ் வி ஆர் கோயிங் டு ஹேவ் சம் மேரத்தான் ஆன் சாட்டர்டே ஆர் சண்டே. நான் ஷியோராக எதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன், சாட்டர்டேவா சண்டேவாங்கிறத. ஸோ ஒரு 4 to 5 hours அல்லது 3 to 4 hours கண்டிப்பாக ஒரு மேரத்தான் வச்சா தான் நம்மளால் கம்ப்ளீட்டாக படிக்க முடியும். அதனால் பார்த்துக்கலாம். சரியா? செகண்ட் சாப்டர் டஃப்பான்னு தீமினில் இருக்க வேண்டாம்லாம் கேளுங்க. நேற்று தான் பார்த்தோம், வேறு லெவலில் படிச்சிருந்தானுங்க, சூப்பராக பார்த்துக்கலாம். பரவாயில்ல. ரைட், நம்ம டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். வி டோன்ட் ஹாவ் டைம். ஸோ நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக நம்மளோட மிட்டம் டெஸ்ட் போர்ஷன். மேஜராக நிறைய பேருக்கு மிட்டம் டெஸ்ட் போர்ஷன் இது தான் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ஸ்டடி திஸ். இது எல்லாமே படிக்கணும். அதுலேயும் குறிப்பாக இந்த 7th சாப்டரை பார்க்குறப்ப ரொம்ப பயமாக இருக்குது. மீதியெல்லாம் ஈஸி தான். 7th சாப்டர் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். அதுவும் படிக்க முடியாததுனால. ஸோ பார்த்துக்கலாம். லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் சாப்டர் 1. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், சாப்டர் 1லேருந்து பார்க்கலாம். தமிழ் மீடியம்க்குரிய ஸ்லைடு, அதுக்கு அடுத்த ஸ்லைடில் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் அடுத்தடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரியா? ரைட், ஃபர்ஸ்ட் மிட்டம், அதாவது டிஃபைன்ட் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், அதாவது கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீழே இருக்கக்கூடியது இது. ரைட்டாக நம்ம லாஸ்ட் இயர் இது 10th ஸ்டாண்டர்டில் என்ன படித்தோமோ அதே ஆன்சரை நீங்கள் அப்படியே எழுதலாம். சரியா? அதே ஆன்சரை நீங்கள் அப்படியே எழுதலாம். எந்த விதமான குளறுபடியும் கிடையாது, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அப்படியே நீங்கள் எழுதலாம். இன்னும் ஃபார்முலா மட்டும் எழுதினா கூட போதுமானது. இந்த ஃபார்முலா மட்டும் எழுதி நீங்கள் எழுதினாலே தாராளமாக போதுமானது. டிஃபைன்ட் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னால் என்ன அர்த்தம்? The relative atomic mass of element is defined as the ratio of mass of one atom of element to the mass of 1/12 of mass of one carbon 12 atom. நான் என்ன சொல்லியிருக்கேன், ரேஷியோனாலே பொழக்கிறது. டிவைட் பண்ண போகிறோம். யாரை டிவைட் பண்ண போகிறோம்? மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் தி எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டோட ஆட்டம் டிவைடட் பை 1/12 ஆஃப் மாஸ் ஆஃப் ஒன் கார்பன் ஆட்டம். சரியா? ஒரு கார்பன் 12 அணுவின் நிறையில் 12ல் ஒரு பங்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? அதாவது ஒரு தனிமத்தின் ஒப்பிட்ட அணுநிறை என்பது அந்த தனிமத்தின் ஒரு அணுவின் நிறைக்கும் கார்பன் 12 அணுவின் நிறையின் 12ல் ஒரு பங்கிற்கும் உள்ள விகிதமாகும். 12ல் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? போன வருஷம் கஷ்டமாக, இந்த வருஷம் ஈஸியாக இருக்கா? சரி, ஓகே. இது ஒப்பீட்டு அணுநிறை. ஸோ டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ போன வருஷம் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ரைட்டா? இந்த கார்பன் 12ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத படிச்சிருக்க மாட்டீங்க. நான் லாஸ்ட் இயரே சொல்லியிருந்தேன். 12th 11th நம்மக்கிட்ட அந்த வேல்யூ கண்டுபிடிப்போம், நம்ம 11th அந்த வேல்யூ பார்ப்போம் அப்படின்னு. அதே மாதிரி தான் இட் இஸ் 1.6605 × 10⁻⁻27 kg. ஸோ அதோட வேல்யூ என்னது? 1.66 × 10⁻⁻27 kg அப்படிங்கிற 1.6605 × 10⁻⁻27 kg அப்படிங்கிறது அதோட வேல்யூ. சரியா?
ரைட். கண்டிப்பாக உன்னோட கம்பல்சரி கொஷினில் இந்த கொஷினை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் கம்பல்சரியில் கேட்பாங்களா கேப்டன்? கேட்டிருக்காங்களே இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஷின் ஆல்சோ. இந்த கொஷின்லாம் கூட என்ன பண்ணலாம், நம்மளோட கம்பல்சரியில் கேட்கலாம். பசங்களா, அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீடியோ தானே. இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே இந்த பிடிஎஃப் உனக்கு வேணும். இப்போ நான் கொடுக்க போகிற பிடிஎஃப் உனக்கு இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே வேணும்னா ஜஸ்ட் டூ ஒன் திங். என்ன பண்ணுங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் லிங்க் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மிட்டம் ஆல் இன் ஒன். உனக்கு ரொம்ப பிரைட்னஸாக தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? ரொம்ப பிரைட்டாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லிங்க்கு ஆல் இன் ஒன் லைப்ரரின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட மிட்டம் ஃபர்ஸ்ட் மிட்டம் ஓடுது. ரைட்டா? நம்மளோட ஃபர்ஸ்ட் மிட்டம் இப்பயும் வரலையா? இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம்க்குரிய பிளானில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். அதை பை நவ் கொடுத்துட்டேன்னா உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு. இப்போ இது என்னோடய ஐடி இருக்குது. இதில் நான் வந்து இதில் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது. இதில் தெரியுதா? ஒன்றுமே தெரியல. இப்படி தெரியாமல் என்ன பண்ணுறது? ஸோ பிடிஎஃப் எல்லோரும் கேட்குறீங்கள, உங்களுக்காக தான் சொல்கிறேன். ரைட்டா? பிடிஎஃப்பை கேட்குறவங்களுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ கம்யூனிட்டின்னு ஒன்று வந்திருக்கா. வி கேன் சி த கம்யூனிட்டி. இப்போ ஓரளவுக்கு தெரியும். சரியா? இப்போ கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி இப்போ பரவாயில்ல. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். ரைட்டா? ஜூம் பண்ண தெரியும். கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி ஆஸ்க் டு ஜாயின் 11th 12th. ரைட்டா? 11th 12th நம்மளோட ஃப்ரீ பேட்சோட சேனல், ஃப்ரீ பேட்சோட டெலகிராம் சேனல். யூ வில் பி ஆஸ்க் டு ஜாயின் 11th 12th டிஎன் ஸ்டேட் போர்டோட ஃப்ரீ பேட்சோடது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் த பிடிஎஃப். இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே லாஸ்ட்டாக நான் முடிக்கிறதுக்கு ஒரு 2 minutes முன்னாடி உங்கள்கிட்ட கேட்குறப்ப நீ சொல்ல, நான் அப்படியே அந்த பிடிஎஃப் அதில் அட்டாச் பண்ணிடுறேன். ரைட்டா? அதில் நான் உனக்கு கொடுத்துட்றேன். அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் உனக்கு கொடுத்துட்றேன்ப்பா. ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? ஆன் த ஸ்பாட்டில் யூ கேன் ஜஸ்ட் கெட் இட். What is empirical formula? ரைட்டா? எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த ஃபாலோயிங். ரைட்டா? எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்ன அப்படிங்கிறத இந்த கொஷின். சரியா? எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்ன அப்படின்னு. ஸோ இந்த கொஷினை கம்பல்சரியில் கூட ரொம்ப ஈஸி தான். இங்கே என்ன இருக்கோ அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், காமனான நம்பரால் டிவைட் பண்ணிவிட்டு எழுத போகிறோம். ஸோ அப்போ C6H12O6 அப்படிங்கிறதுக்கு என்னப்பா வரும், CH2Oன்னு வரப்போகுது. இதுக்கு என்ன வரும், இதில் பாதி இருக்குமா, C4H10N4O2, அதில் O2 தான் காமனாக இருக்கக்கூடிய நம்பரு. ஸோ அப்போ C4H5N2O அப்படின்னு என்ன பண்ண போகிறீங்க, எழுத போகிறீங்க. சரியா? C4H5N2O அப்படின்னு எழுதிக்கோங்க. அதான் ஆன்சர். சரியா? தமிழ் மீடியத்துக்கும் அதே தான், மூலக்கூறு வாய்ப்பாடு எளிய வாய்ப்பாடு எழுத போகிறோம். அடுத்து, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் மோலார் மாஸ்? மாலிகுலர் மாஸ்க்கும் மோலார் மாஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, அதாவது மூலக்கூறு நிறைக்கும் மோலார் நிறைக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? மாலிகுலர் மாஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் ரேஷியோ ஆஃப் mass of a molecule to the unified atomic mass. ரைட்? இதுதான் தேவையில்லை. ரைட்? என்ன கொடுத்துருக்காங்க, molecular mass is defined as the ratio of mass of a molecule to the unified atomic mass. unified atomic massக்கும் molecular massக்கு உள்ள ரேஷியோ தான் molecular mass. மோலார் மாஸ்ங்கிறது 1 mole. நம்மக்கிட்ட 1 லிட்டர் பாட்டில் இருக்குன்னா 1 லிட்டர் பாட்டிலோட வெயிட் என்னவோ அதுதான் என்னது, மோலார் மாஸ். ரைட்டா? அதுதான் என்னது, மோலார் மாஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, மோலார் மாஸ். they are going to tell that is called molar mass.
சரியா? மோலார் மாஸ். இப்போ ஓகேவா? இப்போ கிளியர் தானே? இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும். சரியா? ரைட். அடுத்து மோலார் மாஸ் இஸ் டிஃபைன்ட் as the mass of 1 mole of a substance. mass of 1 mole of substance தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம மோலார் மாஸ்னு சொல்ல போகிறோம். சரியா? ரைட். அடுத்து relative molecular mass of any compound is calculated by adding the relative atomic mass. பா மாலிகுலர் மாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? H2O மாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? H2O மாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? H2O இருக்குது. H2O மாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் போட்டு தானே கண்டுபிடிப்போம். அப்போ ஒவ்வொரு ஆட்டமோட மாஸையும் ரைட்டா அணுக்களின் நிறைய கூட்டுனா கிடைக்கக்கூடியது தான் இது நம்மளுக்கு மாலிகுலர் மாஸ். இங்கே என்ன அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டன்ட். இங்கே அதே தான். இங்கே என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் அந்த மூலக்கூறுகளில் இருக்காங்களோ H1 இவங்க ஒவ்வொருத்தவங்களையும் நீங்கள் ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்குதோ அதுதான் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே ரைட். இதோட யூனிட் என்னது? இட்ஸ் யூனிட் இஸ் U or AMU, ரெண்டில் தான் ஒன்று. ரைட்டா? மாலிகுலர் மாஸோட யூனிட் A அல்லது AMU இருக்க போது இங்கே பார்த்தீங்கன்னா கிராம் மோல் -1, கிராம் மோல் -1 அப்படிங்கிறது இதோட வேல்யூவாக இருக்க போது. மாலிகுலர் மாஸ் ஆஃப் CO பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் யாரை வேணால் எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். கேப்டன் எனக்கு H2O தான் தெரியும், நான் H2O எழுதலாமா? தாராளமாக எழுதிக்கலாம். உங்களுக்கு யாரை தெரியுமோ அவங்கள என்ன பண்ணலாம், நீங்கள் எக்ஸாம்பிளாக எழுதிக்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எழுதினா போதும். தமிழ் மீடியத்தில் அதுதான். மூலக்கூறு நிறைன்றது பார்த்திங்க அப்படின்னா U அலகில் வெளிப்படுத்தப்படுவது. ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் ஒப்பீட்டு அணு நிறைகளின் கூட்டுத்தொகை தான் என்னது மூலக்கூறு நிறைங்கிறது. ஒரு சேர்மத்தில் உள்ள அணுக்களின் ஒப்பீட்டு அணு நிறைகளை கூட்டுத்தொகையில் என்னது மோலார் நிறைன்னு சொல்ல போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள். வாட் இஸ் லிமிட்டிங் ரியேஜன்? பா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரியா? வாட் இஸ் லிமிட்டிங் ரியேஜன்ட் அப்படிங்கிறது ஓகேவா? லிமிட்டிங் ரியேஜன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் கொஷின். இந்த வந்து என்ன அப்படின்னா இது எதுக்கு யூபிஎம் அப்படின்னா ஃபார் த கான்செப்ட் வைஸ் இது ரொம்ப முக்கியம். என்னடாச்சு? ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு, அப்போ தான் அன்றைக்கி நாளே சரியாக இருந்த மாதிரி இருக்கும் போல். எஸ், இட் இஸ் அ யூபிஎம். லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படிங்கிறது when a reaction is carried out, ஒரு வினை நிகழும் பொழுது when a reaction is carried out using non-stoichiometric quantities. ஒரு வேதி வினையில் வினைப்பொருட்கள் ஸ்டாக்கியோமெட்ரிக் அளவில், ஸ்டாக்கியோமெட்ரிக் அளவுன்னு என்னது? ஒரு கப்பு ரவை போட்டால், ஒரு கப் ரவை ஒரு கப்பு ஜீனி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கப்பு என்ன கிடைக்க போகுது? 2 கப்பு கேசரி கிடச்சிருமா? ஒரு கப்பு ரவையும் ஒரு கப்பு ஜீனியும் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 கப்பு கேசரி கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு கப்பு கேசரி தான் கிடைக்க போகுது. சரியா? ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த குவான்டிட்டி. அது அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா இதோட சேர்ந்தால் இவ்வளோ அளவு தான் வரும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ரைட்? அதுக்கு பேர் தான் ஸ்டாக்கியோமெட்ரின்னு. ஆஃப் த ரியாக்டன்ட் the product yield will be determined by the reactant that is completely consumed. அதாவது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3A plus 2B gives 2ABன்னு இருக்குது. சரியா? 2ABன்னு இருக்குது. சரியா? 2ABன்னு இருக்குது. இப்போ கவனித்து சொல்லுங்கள், நீங்களே தெளிவாக சொல்லுங்கள், கிளியராக சொல்லுங்கள். 3A plus 2B gives 2ABன்னு இருக்குது. அப்போ இந்த வினை பாதியிலே நின்றுச்சு. 3A இருக்குது, 2B இருக்குது, ஆனால் 2AB தான் கிடச்சிருக்கு. 3A இருக்குது, ஆனால் இந்த பக்கம் 2A தான் வந்திருக்கு. அப்போ இந்த வினை ஃபர்தராக ப்ரொசீட் ஆகாமல், இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகாமல், இந்த ரியாக்ஷன் 2ABலே நிற்கிறதுக்கு யார் காரணம்? 2ABலே நிற்கிறதுக்கு காரணம் யார்? B தான். ஏன்னா B காலி ஆயிடுச்சு. அப்போ என்னது? குறைக்கும் காரணி. ரைட்டா? அப்போ என்ன பண்ணுறாங்க? லிமிட்டிங் ரியேஜன்னா குறைக்கும் காரணி. என்ன பண்ணுது? இந்த வினை மேலும் நடக்காமல் இருப்பதற்கு இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு தடையாக இருக்காங்க. ஸோ அதனால தான் என்னது? 2B இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட்டு. 3A plus 2B gives 2AB.
Right, 3a plus 2b equal to 2ab. When a reaction is carried out using non-stoichiometric quantities of reactant, the product yield will be determined by the reactant. Right, our product யாரை பொறுத்து இருக்கு? வினை விளைபொருள் இங்க வந்து விளையக்கூடிய விளைபொருள் யாரை பொறுத்து இருக்கு? Determined by the reactant that is completely consumed. யார் முழுமையாக தமிழ் மீடியத்தில் பாருங்களேன் எடுத்துக்கொண்டால் முழுமையாக நுகரப்படும் வினைப்பொருளே உருவாகும் விளைபொருளின் அளவை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுதான் என்னது நிர்ணயிக்க போகுது. It limits the further reaction from taking place and it is called limiting reagent. அப்போ என்ன பண்ணுது, இந்த கம்மியாக இருக்கவங்க ஃபர்தராக ரியாக்ஷன் நடக்கிறத ஸ்டாப் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க பேர் என்னது லிமிட்டிங் ரியேஜன். சரியா? ஓகே. 3 இருந்தால் ரெண்டுமே லிமிட்டிங் ரியேஜன் கிடையாது. 3 இருந்தால் கம்ப்ளீட்டு. அப்போ இன்கேஸ் இங்கே 3b இருந்தால் ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அங்கே லிமிட்டிங் ரியேஜன் ஒருத்தவங்க கிடையவே கிடையாது. அந்த கான்செப்டே எங்கள் வேலை இல்லை. இந்த மாதிரி இருக்கப்போ தான் லிமிட்டிங் ரியேஜன் கான்செப்டே வருது. இந்த மாதிரி இல்லைன்னா லிமிட்டிங் ரியேஜன்ட்டுங்கிற கான்செப்டே கிடையாது. அங்கே அதுக்கு இங்கே வேலையே கிடையாது. அந்த லிமிட்டிங் ரியேஜன்ட்டுக்கு அங்கே வேலையே கிடையாது. அடுத்த கொஸ்டின் போலாம் வாங்க. Avogadro hypothesis, ரைட்டா? Avogadro hypothesis என்னது? Equal volume of all gases, ரைட்டா? Equal volume of all gases under the same condition of temperature and pressure contain equal number of molecules. அதாவது என்னது? gas A, ரைட்டா? G1, G2, G3 3 கேஸ் இருக்குது. அப்போ இவங்க இருக்கக்கூடிய கண்டிஷன் என்னது? 3 பேர் ஒரே பாக்ஸில் வச்சுருக்கீங்க, ரைட்டா? 3 பேர் ஒரே மாதிரி பாக்ஸில் இருக்காங்க, வேறு கண்டெய்னரில் ஒரே ரூமில் வச்சுருக்கேன். அப்போ டெம்பரேச்சரும் அண்ட் ப்ரெஷர் ஆர் சேம், ரைட்டா? சேம் டெம்பரேச்சர் அண்ட் சேம் ப்ரெஷர் 3 பேருக்கு சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், ரைட்டா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது 1 லிட்டர், இதுவும் 1 லிட்டர் இருக்குது. எல்லாருமே 1 லிட்டர் இருக்காங்க. எல்லாருமே என்னது 1 லிட்டர் இருக்காங்க. ஆனால் வேறு கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கலாம், இதை ஆக்சிஜன் எடுத்துக்கலாம், இதை பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம், ரைட்டா? இந்த மாதிரி வேறு காம்பவுண்ட் இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, சேம் கண்டிஷனில் இருக்கப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் கண்டைன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். அப்போ இதோட வால்யூம், ரைட்டா? இதோட வால்யூம் என்னவோ அதே தான் இதோட வால்யூம். அப்போ இதில் இருக்கக்கூடிய எண்ணும் இதில் இருக்கக்கூடிய எண்ணும் ஈக்குவலாக இருக்கும். தட் மீன்ஸ் V is equal to N. V is equal to N இல்லை, V is directly proportional to N. V is directly proportional to N. Volume is directly proportional to N. சரியா? ஓகே, ரைட். அவகாட்ரோ கருத்துக்கோள் என்ன? அவகாட்ரோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே வெப்பநிலையில் மற்றும் அழுத்த நிலைகளில் உள்ள அனைத்து வாயுக்களின் சம கன அளவுகளும் சம எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரே வெப்பநிலை மற்றும் அழுத்தம் மற்றும் வெப்பநிலையில் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை பேரை வேணால் வேறு வாயுக்கள், இப்போ CO2 அதுக்கு பதிலாக SO2 வேறு கேஸ், வேறு வாயு, ஆனால் ஒரே டெம்பரேச்சர் அண்ட் ஒரே ப்ரெஷரில் இருந்தாங்க, ஒரே வெப்பநிலை மற்றும் ஒரே அழுத்தத்தில் இருக்கப்போ வேறு வாயுக்களாக இருந்தாலும் சரி அவங்களோட நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஆமாம், இதான் 10th படிச்சிங்க. எஸ், அதே தான், ரைட். அடுத்த ஒரு முக்கியமான கொஷின், கண்டிப்பாக நான் 10th சொல்லியிருக்கேன், 10th பப்ளிக்லேயே நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? ஸோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் இந்த டிஃப்ரென்ஸ் கொஷின்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? டிஃப்ரென்ஸ் கொஷின் ரொம்ப முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ரொம்ப ஈஸியானது, ரைட்டா? 10th படித்த மாதிரி எழுதலாம், தப்பு இல்லை, சரியா? 10th டெஃபினிஷன் எல்லா இடத்துலையும் ஒன்று தான், பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஆக்சிஜன் ஏற்றம் மற்றும் ஒடுக்கத்துக்கான வேறுபாடு என்ன? ஒடுக்கம், சரியா? ஸோ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், addition of hydrogen, removal of hydrogen, removal of oxygen. First point என்னது? ஆக்சிஜன் சேர்த்தல் அல்லது ஹைட்ரஜனை நீக்கப்படுதல், ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணுறது. அங்கே அப்படியே ஆப்போசிட், ஹைட்ரஜனை சேர்த்தல், ஆக்சிஜன் நீக்கப்படுதல்.
அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னது லாஸ் ஆஃப் எலக்ட்ரானு கெயின் ஆஃப் எலக்ட்ரான் வெளியேறுதல், எலக்ட்ரானை கவருதல். எலக்ட்ரான் வெளியே போகிறது, இது எலக்ட்ரான் ஜாயின் ஆகிறது. ரைட்டா? அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு தான். இதுதான் 11th நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட். ஆக்சிடேஷன் நம்பருங்கிறது என்னது? ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே பாருங்கள் Fe2+ இருந்துச்சா, இங்கே என்னவா மாறி இருக்கு? 3+ மாறி இருக்கு. 2+ என்னவா மாறி இருக்கு? 3+ மாறி இருக்கு. சரியா? ஆக்சிடேஷன் 10th வந்துச்சுல இல்லையா? நானாக சொல்கிறேன். ஆக்சிடேஷன் நம்ம 10th படித்தோம். ஜஸ்ட் ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்னன்னு மட்டும் படிச்சிருப்போம் இல்லையா? நிறைய கிளாஸ் நடத்தினால எனக்கு டிப்ரெஷனில் எனக்கு ஞாபகம் இல்லை போல். சரியா? ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீசஸ். ஓகே, இதில் நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. 2ல் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனா ஓகே போதும். சரியா? ரைட். எலக்ட்ரான் இழக்கப்படுகிறது, இங்கே எலக்ட்ரான் பெறப்படுகிறது அல்லது ஏற்கப்படுகிறது எழுதிக்கலாம். ஆக்சிஜனேற்ற எண் அதிகரிக்கும் இங்கே. ஏன்னா பாருங்கள் Fe2+லேருந்து Fe2+ என்னவா மாறும் அப்படின்னா Fe3+ ப்ளஸ் எலக்ட்ரானாக மாறுது. ஸோ இங்கே என்ன பண்ணுது? அதிகரிக்குது. 2லேருந்து 3 மாறுது. இங்கே அப்படியே ஆப்போசிட் அதே ரியாக்ஷனை திருப்பி எழுதிக்கோங்க. Fe3+ ப்ளஸ் எலக்ட்ரான் கிவ்ஸ் Fe2+. அதே ஈக்குவேஷனே எழுதிக்கோங்க, மாற்றி எழுதாதீங்க. ரைட்டா? எஸ், அவ்வளோதான். ஆக்சிஜன் ஏதோ வந்து ஆனால் படித்த மாதிரி ஞாபகம் இல்லையா? ஓகே, டிஃபைன் ஈக்குவலண்ட் மாஸ். சமான நிறைனா என்னது? சரியா? சமநிறை அல்லது சமான நிறை. ஆக்சுவலாக சமான நிறை தான் கரெக்டானது. ரைட்டா? த ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட். த ஈக்குவலண்ட் மாஸ், ஒரு சமான நிறை. யாரோடது சமான நிறை? ஒரு எலமெண்ட், ஒரு காம்பவுண்ட். ரைட்டா? ஒரு எலமெண்ட் எடுத்துக்கோங்க அல்லது ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க, ஆர் அயன். ஒரு தனிமமோ ஒரு சேர்மமோ ஒரு அயனியோ யாரை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் which combines with or displaces. ரைட்டா? which combines with or displaces. அப்பா இந்த கொஷினில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. இது கிராம் ஈக்குவலண்ட் மாஸா அல்லது ஈக்குவலண்ட் மாஸா? 2 விஷயம் இருக்குது. உங்களோட புக்கில், நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிராம் ஈக்குவலண்ட் மாஸ்ன்னு தான் இருக்குது. கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ்ன்னு எழுத போகிறீங்களா இல்லை ஈக்குவலண்ட் மாஸ்ன்னு எழுத போகிறீங்களா அப்படிங்கிறது தான் விஷயமே இருக்குது. இப்போ இந்த கிளாஸோட பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் எல்லாருமே நான் சொல்கிறது கேட்டுக்கோங்க. இந்த கிளாஸோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன கொடுத்துருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் ஆல் இன் ஒன் லைப்ரரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த கோர்ஸை பை பண்ணிடுங்க. 0 rupees தான். பை பண்ணிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு வரக்கூடிய 11th standard ஃபர்ஸ்ட் மிட்டமில் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்குது. ஜாயின் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு டெலகிராம் சேனலு. அந்த டெலகிராம் சேனலில் இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே நான் இந்த பிடிஎஃபை கொடுத்துட்றேன். இதில் இந்த லெசன் மட்டும் இல்லைடா, இதில் இதுக்கு அடுத்து இருக்க லெசனும் சேர்ந்து இருக்குது. சரியா? இதுக்கு அடுத்து இருக்க லெசனும் இந்த பிடிஎஃப்ல இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, சொல்லிட்டேன், மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? ஜாயின் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இல்லை, அப்படி தான் இருக்கும் கௌஷிகா. போக போக சரியாயிடும், பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் அப்படி இருக்கும். 11th பார்க்குறப்ப 11th உண்மையிலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கனால அப்படி தோணும். போக போக சரியாயிடும், பிரச்சனை இல்லை. சரியா? அப்போ த ஈக்குவலண்ட் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட், காம்பவுண்ட் ஆர் அயான் இஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் விச் கம்பைன் ஆர் ரீப்ளேஸ். யாரோ ஒருத்தவங்க கம்பைன் ஆக போகிறாங்க அல்லது ரீப்ளேஸ் ஆக போகிறாங்க. சரியா? கம்பைன் ஆர் ரீப்ளேஸ் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் என்ன அப்படின்னா 1.8 பார்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். கிராம் ஈக்குவலண்ட் மாஸ்ன்னு கேட்டிருந்தாங்க, கிராம் சமான எடைன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த பார்ட் அப்படிங்கிற இடத்த எடுத்துகிட்டு கிராம் போட்டுக்கோங்க. சரியா? பார்ட் அப்படிங்கிற இடத்த எடுத்துகிட்டு கிராம் போட்டுக்கோங்க. 8 grams ஆஃப் ஆக்சிஜன், 35.5 parts ஆஃப் குளோரின் அப்படி போட்டுக்கோங்க. ஒரு தனிமம், சேர்மம் அல்லது அயனியின் சமநிறை என்பது 1.008 பாகங்கள் அல்லது என்ன சொன்னேன், கிராம்னு போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அல்லது 8 பாகங்கள் ஆக்சிஜன் அல்லது 35.5 பாகங்கள் குளோரின் ஆகியவற்றுடன் சேரும் அல்லது அவற்றை இடப்பெயர்க்கும். ஒன்று அவங்க கூட சேரப்போகுது, going to combine or replace. ரைட்டா?
going to combine or replace சரியா going to combine or replace it அதுதான் என்னது ஈக்குவலண்ட் மாஸ் அல்லது சமான நிறை அப்படின்னு சொல்ல போகிறோம் ரைட் இதோட யூனிட் என்ன அப்படின்னா கிராம் ஈக்குவலண்ட் -1 குட் வெரி குட் ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னா இதில் யூனிட் வராது ஈக்குவலண்ட் மாஸ்க்கு கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் ஒரு யூனிட்டு கிராம் ஈக்குவலண்ட்டு -1 போட்டுக்கோங்க ரைட்டா கிராம் ஈக்குவலண்ட் -1 நீங்கள் நம்மளோட ஜேஇ பேட்ச் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி படிக்கலாம் சரியா வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிஜனேற்ற எண் என்றால் என்ன ஆக்சிடேஷன் நம்பர்னால் என்ன ஆக்சிஜனேற்ற எண் என்பதை பற்றி நீ வேறு அறிவனையாது ஆக்சிஜனேற்ற எண்ணா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு அதில் என்ன தெரியுது அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க ஆக்சிடேஷன் நம்பர் ரெஃபர்ஸ் டு நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் ஆட்டம் would have in a molecule ரைட்டா அதாவது ஒரு மூலக்கூறில் ஃபார் எக்ஸாம்பிள் MnO4- ஒரு மூலக்கூறு மாலிக்யூல்னது மூலக்கூறு ஒரு மூலக்கூறுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சார்ஜு அதில் இருக்கக்கூடிய மின் சுமை அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஒரு அயானிக் காம்பவுண்டு என்னது ஃபார் எக்ஸாம்பிள் H+, SO4- இந்த மாதிரி என்ன பண்ணலாம் ஒரு பொருளில் அல்லது ஒரு காம்பவுண்ட் ஒரு சேர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜஸை நம்ம எடுத்துக்கலாம் இஃப் எலக்ட்ரான் were transferred completely the oxidation number reflect the number of electrons transferred இப்போ இங்கே -1 இருக்குல்ல அது என்ன அர்த்தம் இந்த -1 எதை குறிக்குது இந்த -1க்கு என்ன மீனிங் இந்த -1க்கு என்ன மீனிங் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் -1 இந்த -1ஓட மீனிங் என்ன என்னது -1ஓட மீனிங் என்ன கெயின் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே இது ப்ளஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்போ கம்ப்ளீட்டாக எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கா அல்லது கம்ப்ளீட்டாக எலக்ட்ரான் ஆட் ஆகிருக்கா அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் என்னது இந்த ஆக்சிடேஷன் நம்பர் அப்போ ஆக்சிஜனேற்ற எண் மண்டமேல இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற எண் எதை குறிக்கிறது ஆக்சிஜனேற்ற எண் எத்தனை எலக்ட்ரான் வெளியேறி இருக்கிறது அல்லது எத்தனை எலக்ட்ரானை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சரியா இதில் என்னத்துக்கு அதை எழுத முடியும் இதில் இது எப்படி எழுத முடியும் புக்கில் என்ன இருக்குது புக்கில் இதே தானே இருக்கும் புக்கில் வேறு மாதிரி இருக்கா நாங்கடா இது இப்படியெல்லாம் சொன்னால் என்ன பண்ண ஆக்சிடேஷன் நம்பர்னா என்னது நம்பர் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அண்ட் ஆட்டம் would have in a molecule ஒரு மாலிக்யூலோ அல்லது ஒரு அயான்லேயோ இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சார்ஜ் தான் ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிடேஷன் நம்பர் என்ன சொல்ல போகுது ஆக்சிஜனேற்ற எண் என்ன சொல்ல போகுது ரைட்டா ஆக்சிடேஷன் நம்பர் என்ன சொல்ல போகுது இட்ஸ் கோயிங் டு கிவ் எவ்வளோ எலக்ட்ரான் வெளியேறி இருக்கு எவ்வளோ எலக்ட்ரான் வாங்கியிருக்காங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆடட் ஆர் ரிமூவ்ட் அதை தான் சொல்ல போகுது ஒழுங்க பரவாயில்ல ஆனால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இல்லையே இருந்தாலும் பப்ளிக்கில் மார்க் போடுவாங்கன்னு சொல்லுவேன் பப்ளிக் இல்லையே ரைட் வாட் இஸ் காம்பினேஷன் ரியாக்ஷன் கேப்டன் இதெல்லாம் புக் பேக்கில் இல்லையே அப்படின்னு தோணுதா இது புக் பேக்கில் இருக்கா புக்கில் இருக்க மாதிரி எழுதலாம் சரியா புக்கில் இருக்க மாதிரி எழுதலாம் பிரச்சனை இல்லை புக்கில் இருக்க மாதிரி எழுதுங்க புக்கில் இருக்க மாதிரி படிச்சிங்கன்னா புக்கில் இருக்க மாதிரி எழுதுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரைட் வாட் இஸ் காம்பினேஷன் ரியாக்ஷன் சரியா வாட் இஸ் காம்பினேஷன் ரியாக்ஷன் சேர்க்கை வினை என்றால் என்ன தமிழ் என்னது காம்பினேஷன் ரியாக்ஷன்னா சேர்க்கை வினை அப்படின்னு அர்த்தம் அதாவது when two or more substance combine to form a single substance ரைட்டா ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவங்க ஒன்னோட ஒன்று சேர்ந்து அது ஒரு ஆன்சர் கொடுக்கு ரைட்டா when two or more substance combine to form a single substance ஒரு பொருளை கொடுக்க போகுது the reaction is combination reaction ஏயும் பியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க சீன்ற ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க அப்போ அது என்னது காம்பினேஷன் ரியாக்ஷன் நான் இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கணுமா எனக்கு வாட்டரோட ரியாக்ஷன் தெரியும் நான் ஞாபகம் வச்சுக்கலாமா தாராளமாக எழுதிக்கோங்க வாட்டர் தெரியும் அப்படின்னா வாட்டர் எழுதிக்கோங்க H2O + O2 gives H2O ஈக்குவேஷன் மட்டும் பேலன்ஸ் பண்ணிடுங்க 2 போட்டுக்கோங்க இங்கே ஒரு 2 போட்டுக்கோங்க அவ்வளோதான் சரியா ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம் எஸ் அடுத்து வாட் இஸ் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் வாட் இஸ் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் என்னது சேர்க்கை வினை மாதிரி சிதைவு வினை ரைட்டாக சேர்ந்தவங்க பிரிய போகிறாங்க அப்படியே ரிவர்ஸில் அதாவது என்ன அர்த்தம்
ஏபிங்கிறது உடஞ்சி ஏவாகவும் பியாகவும் மாறுது. இந்த ரியாக்ஷன் அப்படியே ரிவர்ஸில் நீங்கள் எழுதலாம். எக்ஸாம்பிளுக்கு ரைட்டா, 2H2O ஹீட் பண்ணுறப்ப என்னது 2H2 + O2 மாறுது அப்படின்னு என்ன பண்ணலாம், நம்ம எழுதிக்கலாம். we can write like this. நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எழுதிக்கலாம். So chemical reaction in which compound splits into 2 or more simpler substances. ரைட்டா, ஒரு பொருள் அல்லது ஒரு சேர்மம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்மங்களாக உடையுது அப்படின்னா அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, எல்லாமே 10th வந்துச்சா ஜாலியாக? எஸ். ஒரு சேர்மம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எளிய பொருட்களாக பிரியும் வேதி வினை தான் சிதைவு வினை எனப்படுது. சரியா, 10th வந்து அது முக்கியம். ஆனால் இங்கே ரிவைஸ் பண்ணணும், அதுதான். சரியா, 2 ஒன்று தானவா? எப்படி 2 ஒன்று ஆகும்? இவங்க சேர்றாங்க, அவங்க பிரிகிறாங்கல்ல, ரிவர்ஸில் நடக்குதுல்ல, அதான் விஷயம். அடுத்து டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன். டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னது? சமவிகித ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினை. இது கூட தேவையில்லை, ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினை அதுதான் முக்கியமானது. டிஸ்ப்ரப்போர்ஷனேஷனுங்கிறது இங்கிலீஷில் குழப்பம். டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தமிழில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜனேற்ற ஒடுக்கம்னு கரெக்டாக மீனிங் கொடுத்துருப்பாங்க. டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன்னா ஒரே ரியாக்ஷனில் ஆக்சிடேஷனும் நடக்க போதான், ரிடக்ஷனும் நடக்க போதான். ஆக்சிடேஷன் என்னது? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ரிடக்ஷன் என்னது? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். இல்லை எலக்ட்ரானை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஆக்சிடேஷனா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இந்த பக்கம் கெயின் ஆஃப் எலக்ட்ரான், ரெண்டுமே நடக்க போகுது. ஸோ அதை தான் என்ன சொல்ல போகிறோம், நம்ம டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன்னா ரியாக்ஷன் இன் விச் எலமெண்ட் அண்டர்கோ சைமல்டேனியஸ்லி, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இங்கிலீஷில் எழுதுகிறப்ப. ரைட்டா, சைமல்டேனியஸ்லி போத் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ஆர் கால்டு டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஆக்சிஜன் ஏற்றமும் ஒடுக்கமும் ஒரு சேர நடக்கிறதுக்கு பேர் தான் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன் சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த இடத்துல இது பேர் என்னதுப்பா? இது பேர் என்ன? ஐயூபேக் நேம் என்னன்னு தெரியுமா? இது பேர் ஒரே ஒரு கார்பன் இருக்குது, அப்போ மெத்து CHO அதுவும், அப்போ என்னது? மெத்தனைல். ரைட்டா, மெத்தனைல் எழுதலாமா? மெத்தனைல் வாட்டரோட. ரைட்டா, மெத்தனைல். டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷனா ரிடாக்ஸ் ரியாக்ஷன்? ரிடாக்ஸ். மெத்தனைல் வாட்டரோட ரியாக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது? மெத்தனால் கிடைக்குது. ரைட்டா, இது என்னது? மெத்தனால். OHனா ஆல்கஹாலில் மெத்தனாலும் ஆசிடும் கிடைக்கும். இது பேர் ஃபார்மிக் ஆசிட். ஐயூபேக் நேம் கிடையாது. ஃபார்மிக் ஆசிடுங்கிறது ஐயூபேக் நேம் கிடையாது. மெத்தனாயிக் ஆசிட் தான் ஃபார்மிக் ஆசிட், கரெக்டான பேர். சரியா, இது எக்ஸாம்பிளாக எழுதிக்கலாம். கெமிக்கல் நேம் என்னது? ஐயூபேக் நேம் தான். கெமிக்கல் நேம்லாம் கிடையாது. கெமிக்கல் நேம் என்னது? ஃபார்மால்டிகைடு. இது பேர் ஃபார்மால்டிகைடு, இது ஃபார்மிக் ஆசிடு. ஸோ அந்த மாதிரி வரும். அதாவது நார்மல் நேம், அதெல்லாம் வந்து காமன் நேம்னு சொல்லுவாங்க. காமன் நேம் படி இதெல்லாம். சரியா, ரைட். ஸோ தீஸ் ஆர் தி டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன் சாப்டர் 1. இதெல்லாம் என்னது? டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன் சாப்டர் 1. ஒரு 45 மினிட்ஸில் ஒரு சாப்டரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி சாயங்காலம் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஐ வில் பி கிவிங் யூ த மாஸ்டர் PDF. ரைட்டா, I will give you the master PDF. ஃபர்ஸ்ட் மிட்டம்கான மாஸ்டர் PDF. சரியா, மாஸ்டர் PDFல என்னெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உனக்கு அந்த மாஸ்டர் PDF கொடுத்தேன். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. கண்டிப்பாக உனக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மாஸ்டர் PDF கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அதை யூட்டிலைஸ் பண்ணி கவனமாக படிங்க. டெஃபினட்டாக அது உங்களுக்கு பயனுள்ள ஒரு PDFாக இருக்கும். சரியா, இப்போது இந்த கிளாஸில் இப்போ நான் நடத்தியிருக்கேன்ல, இந்த PDF வேணும்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் எது? ஆல் இன் ஒன் லைப்ரரி டெலகிராம். இட் இஸ் அ ஃப்ரீ குரூப்பு, ஃப்ரீ பேட்ச். அதில் ஜாயின் பண்ணுங்கள். இனிமேல் யூடியூப்பில் நடத்துகிற வீடியோஸ் எல்லாமே அதில் தான் வரப்போகுது. அதனால் சரியா, ஐயூபேக் இன்னும் ஸ்கூலில் நடத்தலையா? 11th சாப்டர் நடத்தாமல் எப்படி இருக்காங்க ஸ்கூலில்? சரிப்பா, ரைட், ஓகே. ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களை ஜாயின் பண்ணிடுங்க. நான் PDF உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணிடுறேன். ரைட்டா, ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, PDF அதில் போட்டுறேன். பை, தேங்க்யூ.